Photoshop CS4 ஒரு அறிமுகம். Adobe Photoshop CS4 tutorial-ஐ பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Adobe Photoshop CS4-இல் உள்ள கான்செப்ட்ஸ் மற்றும் ஸ்கில்ஸ்களை இந்த டுட்டோரியல் எஃபெக்டிவாக சொல்லிக் கொடுக்கும். புதிதாக இந்த சாஃப்ட்வேரை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் இதில் உள்ள டூல்ஸ், இமேஜஸை டச் அப் செய்வது, இமேஜஸை மாடிஃபை செய்வது மற்றும் வியக்கத்தக்க விதத்தில் தங்கள் சொந்த கிராபிக்ஸை கிரியேட்டும் செய்ய முடியும். இதில் உள்ள முக்கிய அட்வான்டேஜ் என்னவென்றால் உங்கள் கற்பனையில் உள்ளதை செயல் வடிவத்தில் கொண்டு வரலாம். ப்ரொஃபஷனல் போட்டோஷாப் CS4 நிறைய புதிய அம்சங்களை கொண்டது. அதாவது டேப்ட் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் பார், பர்சனலைசிங் யுவர் workspace, repair and retouch black and white and color images, typographic special effects, content aware scaling, vignetting, adjustment panel, mask panel மற்றும் நேரத்தை சேமிக்கக்கூடிய புதிய டூல்கள் வேலையை வேகமாக்குகிறது. இவற்றை பற்றி பின்வரும் பாடங்களில் காண்பீர்கள். இன்டர்ஃபேஸ். Adobe Photoshop CS4 கிராஃபிக் டிசைனிங் மற்றும் இமேஜ் எடிட்டிங்கிற்கான ப்ரொஃபஷனல் மற்றும் பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் ஆகும். இன்டர்ஃபேஸிலிருந்து தொடங்க விண்டோஸில் உள்ள ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும். ஆல் ப்ரோக்ராம்ஸை செலக்ட் செய்து பின்னர் Adobe Photoshop CS4-ஐ கிளிக் செய்யவும். இங்கு Photoshop CS4-இன் ஸ்பிளாஷ் ஸ்கிரீனை காண்பீர்கள். இதில் Adobe கார்ப்பரேஷன், அதன் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், டெவலப்பர்ஸின் பெயர் மற்றும் அதன் வெர்ஷன் போன்ற தகவல்களை காண்பீர்கள். டைட்டில் பாரில் Photoshop CS4 டைட்டில் மற்றும் லான்ச் பிரிட்ஜ் ஐகானை காண்பீர்கள். Adobe Bridge-இல் இதை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். வியூ எக்ஸ்ட்ராஸ் ஐகான், இதை கிளிக் செய்யும் போது கைட்ஸ், கிரிட்ஸ் மற்றும் ரூலர்ஸ் போன்ற ஆப்ஷன்ஸை காண்பீர்கள். ஜூம் லெவல் ஜூமிங் பர்சன்டேஜஸை காண அனுமதிக்கும். இந்த ஜூமிங் ஐகான்ஸ் இமேஜை ஜூம் மற்றும் பேன் செய்ய உதவும். ரொட்டேட் வியூ ஐகான் இமேஜஸை ரொட்டேட் செய்ய உதவும். அரேஞ்சிங் டாக்குமெண்ட்ஸை ஒர்க் ஸ்பேஸில் டிஸ்பிளே செய்ய உதவுகிறது. கடைசியாக ஸ்கிரீன் மோட். இங்கு நீங்கள் போட்டோஷாப்பின் ஸ்கிரீன் மோடை சேஞ்ச் செய்யலாம். அடுத்ததாக மெனு பாரில் உள்ள ஆப்ஷன்ஸை காண்பீர்கள். எல்லா மெனுவின் கீழ் நிறைய ஆப்ஷன்ஸ்கள் உள்ளது. அதாவது ஃபைல், எடிட், இமேஜ், லேயர், செலக்ட் மற்றும் பல. இப்பொழுது நாம் சாஃப்ட்வேரின் முக்கிய பகுதியான டூல்பாருக்கு செல்வோம். இங்கு ஆர்ட் ஒர்க்கை எடிட் செய்யக்கூடிய எல்லா டூல்ஸ்களும் உண்டு. ஆப்ஷன் பாரில் எல்லா டூல்ஸ்களுக்கான ஆப்ஷனை காணலாம். இதன் பின் எல்லா ஃபீல்ட்ஸுக்கான ஒர்க் ஸ்பேஸை காண்பீர்கள். பிறகு மினிமைஸ் மற்றும் மேக்ஸிமைஸ் ஐகானை காண்பீர்கள். கடைசியாக புரோகிராமை குவிட் செய்ய க்ளோஸ் ஐகானை காண்பீர்கள். Workspace என்பது இல்லஸ்ட்ரேஷன் செய்யும் இடமாகும். Adobe Photoshop Workspace என்கிறதான ஒரு ஆப்ஷனை அப்ளிகேஷன் பாரில் சேர்த்துள்ளது. இதில் பல்வேறு presets of Workspace, அதாவது Essentials, Basics, What's New in CS4, Advanced 3D, Analysis, Automation, Color and Tone, Painting, Proofing, Typography, Video மற்றும் வெப் அடங்கியுள்ளது. இது வெவ்வேறு Workspaces மத்தியில் எளிதில் மூவ் செய்ய உதவுகிறது. இப்பொழுது எல்லா Workspaces மற்றும் அதன் ஃபங்க்ஷன்ஸ்களை பார்ப்போம். முதலாவதாக எசென்ஷியல்ஸுக்கு செல்வோம். இங்கு நாம் எல்லா எசென்ஷியல் ஆப்ஷன்ஸ் மற்றும் பேலட்ஸ், அதாவது கலர், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போன்றவற்றை காணலாம். பின்னர் பேசிக்ஸிற்கு ஸ்விட்ச் ஆகுங்கள். அப்பொழுது ஒரு ப்ராம்ப்டை காண்பீர்கள். The selected workspace will modify the menu and keyboard shortcuts. எஸ்ஐ கிளிக் செய்து ஒர்க் ஸ்பேஸை பேசிக்ஸிற்கு மாற்றுங்கள். இங்கு கரஸ்பாண்டிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேலட்ஸ், அதாவது ஆக்ஷன்ஸ், இன்ஃபோ மற்றும் கலரை காண்பீர்கள். இப்பொழுது வாட் இஸ் நியூ இன் CS4க்கு செல்வோம். இதை கிளிக் செய்யும் போது சேம் ப்ராம்ப்ட் தோன்றும். எஸ்ஐ கிளிக் செய்து ஒர்க் ஸ்பேஸை சேஞ்ச் செய்யுங்கள்.
இந்த ப்ராம்ப்ட் இதற்கும் மற்றும் இதற்கு முன்னால் பார்த்த ஒர்க் ஸ்பேஸிற்கு மட்டும்தான் தோன்றும். இங்கு நாம் எல்லா நியூ ஆப்ஷன்ஸ் மற்றும் பேலட்ஸ் ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகி இருப்பதை காணலாம். நீங்கள் 3D ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் மெனுவில் ஒர்க் செய்ய வேண்டும் என்றால் அட்வான்ஸ் 3D ஒர்க் ஸ்பேஸை சூஸ் செய்யுங்கள். இங்கு 3D மற்றும் லேயர் பேலட்ஸை காண்பீர்கள். இப்பொழுது அனாலிசிஸ் ஒர்க் ஸ்பேஸை காண்போம். இங்கு ஹிஸ்டோகிராம், இன்ஃபோ மற்றும் சேனல்ஸ் போன்ற எல்லா அனலைசிங் பேலட்ஸை காண்பீர்கள். அடுத்ததாக ஆட்டோமேஷன் ஒர்க் ஸ்பேஸிற்கு ஸ்விட்ச் ஆகுங்கள். இங்கு ஆக்ஷன் பேலட்ஸின் ஸ்டெப்ஸ்கள் ரெக்கார்ட் செய்யப்படும். இந்த ஒர்க் ஸ்பேஸில் ஆக்ஷன் மற்றும் லேயர்ஸ் பேலட்ஸை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக கலர் அண்ட் டோன் ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் செய்யுங்கள். இங்கு ஒர்க் ஸ்பேஸின் ஹிஸ்டோகிராம் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் பேலட்ஸை காண்பீர்கள். இதனை அதிகமாக ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ் தான் உபயோகப்படுத்துவார்கள். நீங்கள் பெயிண்டிங் ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் செய்யும் போது பிரஷ் மற்றும் கலர் பேலட்ஸை காண்பீர்கள். இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆர்டிஸ்டுக்கு மிகவும் உதவும். அடுத்ததாக ப்ரூஃபிங் ஒர்க் ஸ்பேஸை பார்ப்போம். இங்கு பிரிண்டிங்கிற்கு தொடர்புள்ள பேலட்ஸ், அதாவது ஹிஸ்டோகிராம், இன்ஃபோ மற்றும் சேனல்ஸை காண்பீர்கள். இந்த டைப்போகிராஃபி ஒர்க் ஸ்பேஸ் ஆனது டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸில் ஒர்க் செய்யும் போது மிகவும் எசென்ஷியல் ஆனது. இங்கு கேரக்டர், பாராகிராஃப் மற்றும் ஸ்டைல் போன்ற பேலட்ஸை காண்பீர்கள். அடுத்ததாக நீங்கள் வீடியோ ஒர்க் ஸ்பேஸிற்கு ஸ்விட்ச் ஆகுங்கள். இங்கு இன்ஃபோ, க்ளோன் சோர்ஸ் மற்றும் லேயர்ஸ் போன்ற பேலட்ஸை காண்பீர்கள். வீடியோ ஃபைல்ஸை ஒர்க் மற்றும் எடிட் செய்வதற்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் தேவைப்படுகிறது. கடைசியாக வெப் ஒர்க் ஸ்பேஸை காண்பீர்கள். இங்கு ஸ்வாட்சஸ், கேரக்டர் மற்றும் லேயர்ஸ் போன்ற பேலட்ஸை காண்பீர்கள். போட்டோஷாப் மூலமாக வெப்சைட்ஸ்களுக்கான டெம்ப்ளேட்ஸ்களை கிரியேட் செய்ய உதவுகிறது. இப்பொழுது நாம் ஒர்க் ஸ்பேஸின் முக்கிய சைடிற்கு செல்வோம். இங்கு உங்களுக்கு வேண்டிய ஓன் ஒர்க் ஸ்பேஸை வேண்டிய பேலட்ஸ்களை கொண்டு உருவாக்கலாம். ஒர்க் ஸ்பேஸை சேவ் செய்ய இந்த ஒர்க் ஸ்பேஸ் ப்ரீசெட்ஸை கிளிக் செய்து பின்னர் சேவ் ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் செய்யவும். இப்பொழுது ஒரு சிறிய டயலாக் பாக்ஸ் தோன்றி ஒரு பெயரிடும்படி கேட்கும். அடுத்ததாக கேப்சர் ஆப்ஷன்ஸின் கீழ் பேனல் லொகேஷன்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மற்றும் மெனு இருக்கும். நீங்கள் இன்க்ளூட் செய்த எல்லாவற்றையும் எனேபிள் செய்து பின்னர் சேவை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சேவ் செய்த ப்ரீசெட்டை ரிமூவ் செய்ய வேண்டுமானால் ஒர்க் ஸ்பேஸ் ப்ரீசெட்டை கிளிக் செய்து டெலீட் ஒர்க் ஸ்பேஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த ஒர்க் ஸ்பேஸ் டெலீட் ஆகிவிடும். கிரியேட்டிங் a நியூ டாக்குமெண்ட். சாஃப்ட்வேரை எக்ஸ்ப்ளோர் செய்வதற்கு முதலாவதாக ஒர்க் செய்வதற்கு ஒரு டாக்குமெண்டை கிரியேட் செய்ய வேண்டும். நியூ டாக்குமெண்டை கிரியேட் செய்ய போட்டோஷாப்பில் உள்ள நியூ ஆப்ஷன்ஸை பயன்படுத்தலாம். புதிய டாக்குமெண்டை கிரியேட் செய்ய ஃபைல் மெனு சென்று நியூ ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். ஒரு புதிய டயலாக் பாக்ஸ் தோன்றும். இது இமேஜின் சைஸ், கலர் மோட், ரெசல்யூஷன் மற்றும் சில பேசிக் ஆப்ஷன்ஸை செட் செய்ய அனுமதிக்கும். இங்கு ஃபைலிற்கு ஒரு பெயரை குறிப்பிடுங்கள். ப்ரீசெட்ஸின் கீழ் கிளிப்போர்ட், டிஃபால்ட் போட்டோ சைஸ் 598 பிக்சல், 34 பிக்சல், US பேப்பர் சைஸ், போட்டோ அண்ட் மொபைல் டிவைசஸ், ஃபிலிம் அண்ட் வீடியோ மற்றும் பல ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். விட்த், ஹைட் மற்றும் அதர் பாராமீட்டர்ஸ்கள் செலக்ட் செய்யப்பட்ட ப்ரீசெட்டிற்கு ஏற்றவாறு மாறும். நீங்கள் இந்த பாக்ஸில் ஹைட் மற்றும் விட்த்தை குறிப்பிடலாம். யூனிட் ஆப்ஷனை கிளிக் செய்யும் போது பிக்சல்ஸ், இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பிகாஸ் போன்ற யூனிட்ஸை செட் செய்யலாம். இப்பொழுது ரெசல்யூஷன் என்கிறதான முக்கியமான பார்ட்டிற்கு வருவோம். இது புதிய இமேஜை கிரியேட் செய்வதற்கு முக்கிய பங்கு வகிக்கும். இமேஜின் யூசேஜை பொறுத்து ரெசல்யூஷனை செட் செய்ய வேண்டும். இது பிக்சல்ஸ் அல்லது இன்ச்சஸ் அல்லது பிக்சல்ஸ் அல்லது சென்டிமீட்டராகவோ இருக்கும். கலர் மோடானது ஒரு டாக்குமெண்டை கிரியேட் செய்ய முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யும் போது பிட்மேப், கிரே ஸ்கேல், RGB, CMYK
or lab color போன்ற presets தோன்றும். ஒரு இமேஜை வெப்சைட்டிற்காக கிரியேட் செய்யும் போது கலர் மோட் RGB இல் செட் செய்வது வழக்கம். ஒரு இமேஜை பிரிண்டிங் பர்பஸிற்காக யூஸ் செய்யும் போது CMYK மோடில் வைப்பது வழக்கம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸில் ஒர்க் செய்வதற்கு கிரே ஸ்கேல் மோடை செட் செய்யவும். இந்த கலர் டெப்த் ஆனது ஒரு இமேஜின் மேக்ஸிமம் யூசேஜ் ஆஃப் கலர்ஸை முடிவு செய்யும். இதை கிளிக் செய்யும் போது அதன் ப்ரீசெட்ஸை காண்பீர்கள். ஃபைல் சைஸை பொறுத்து இந்த ப்ரீசெட்ஸில் வேலை செய்வீர்கள். பொதுவாக 8 அல்லது 16 பிட்ஸில் வேலை செய்வீர்கள். நீங்கள் பேக்ரவுண்ட் கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யும் போது ஒயிட், டிரான்ஸ்பரண்ட் அல்லது எனி பேக்ரவுண்ட் கலர் ஃபார் த டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் தோன்றும். இந்த ஐகானை கிளிக் செய்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் செட் கலர் ப்ரொஃபைல் மற்றும் பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யும் போது டிசைட் கலர் ப்ரொஃபைல் அல்லது டோன்ட் கலர் மேனேஜஸ் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்ய முடியும். ஒரு இமேஜ் வீடியோவில் உபயோகப்படுத்தவில்லை என்றால் பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஸ்கொயரை சூஸ் செய்யவும். ஒரு ஸ்பெசிபிக் டிவைஸிற்காக நியூ டாக்குமெண்டை கிரியேட் செய்யும் போது டிவைஸ் சென்ட்ரலை செலக்ட் செய்யுங்கள். ஸ்பெசிஃபைட் பாராமீட்டர்ஸை சேவ் செய்ய சேவ் ப்ரீசெட்ஸை கிளிக் செய்யவும். பின்னர் ஒரு ப்ரீசெட் நேமை குறிப்பிட்டு சேவ் செட்டிங் ஆப்ஷனில் இன்க்ளூடை சூஸ் செய்யவும். கடைசியாக ஓகேயை கிளிக் செய்யவும். டாக்குமெண்ட் சைஸ் சேவ் ஆகிவிடும். ப்ரீசெட் ஆப்ஷனை கிளிக் செய்து நியூ ப்ரீசெட்டை அதன் லிஸ்டில் காண்பீர்கள். ஓகேவை கிளிக் செய்யவும். ஒரு புதிய டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். இவ்வாறாக போட்டோஷாப்பில் ஒரு புதிய டாக்குமெண்டை நியூ ஆப்ஷனை கொண்டு கிரியேட் செய்து விட்டீர்கள். ஓபனிங் டாக்குமெண்ட்ஸ். ஓபன் ஆப்ஷன் ஆனது பல்வேறு அப்ளிகேஷன்ஸால் டெவலப் செய்யப்பட்ட போட்டோஷாப் டாக்குமெண்ட் மற்றும் இமேஜஸை ஓபன் செய்ய உதவுகிறது. ஒரு டாக்குமெண்டை ஓபன் செய்ய ஃபைல் மெனுவிற்கு செல்லவும். பின்னர் ஓபனை கிளிக் செய்யவும். ஓபன் டயலாக் பாக்ஸ் தோன்றும். இங்கு லொகேஷன் மற்றும் டிசைட் ஃபைல் டைப்பை சூஸ் செய்யலாம். போட்டோஷாப்பில் பல்வேறு ஃபைல் டைப்கள் உள்ளது. இதனை ஃபைல் ஃபார்மேட்ஸ் லெசனில் காண்போம். இங்கு நீங்கள் விரும்பிய டாக்குமெண்டை செலக்ட் செய்து ஓபனை கிளிக் செய்யவும். இப்பொழுது ஒரு இமேஜ் டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். நீங்கள் ஓபன் ஆஸ் ஆப்ஷனை கொண்டு எக்ஸ்டென்ஷன் இல்லாத ஃபைலையோ அல்லது ட்ரூ ஃபார்மேட்டில் ஓபன் செய்ய முடியாத ஃபைலை ஓபன் செய்யலாம். ஃபைலிற்கு சென்று ஓபன் ஆஸை செலக்ட் செய்யவும். டயலாக் பாக்ஸில் செலக்டட் ஃபைல் டைப்பில் டாக்குமெண்ட்ஸை காணலாம். உங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்டை ஓபன் செய்யவும். ஒருவேளை ஃபைல் ஓபன் ஆகவில்லை என்றால் செலக்ட் செய்த ஃபார்மேட் ஃபைலை சப்போர்ட் செய்யவில்லை அல்லது ஃபைல் கரப்டடாக இருக்கலாம். ஓபன் ஆஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஷன் ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் செய்ய உதவுகிறது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் என்பது ராஸ்டர் இமேஜிலிருந்து வெக்டார் இமேஜிற்கு மாற்றப்பட்ட இமேஜ் டேட்டாவை கொண்ட லேயர்ஸ் ஆகும். உதாரணமாக போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இமேஜின் ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸை பாதுகாத்து இமேஜின் லேயர்ஸை டீகன்ஸ்ட்ரக்ட் ஆக விடாமல் பாதுகாக்கிறது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸை பல்வேறு மெத்தட்ஸ் மூலமாக போட்டோஷாப்பில் கிரியேட் செய்யலாம். இதில் ஒரு மெத்தட் தான் ஓபன் ஆஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன். ஒரு இமேஜை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்ற வேண்டும் என்றால் ஃபைல் மெனு சென்று ஓபன் ஆஸை செலக்ட் செய்யவும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை இந்த டயலாக் பாக்ஸிலிருந்து பர்டிகுலர் ஃபைலை சூஸ் செய்து ஓபனை கிளிக் செய்யவும். இப்பொழுது இமேஜ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஓபன் ஆகும். ஓபன் ரீசன்ட் ஆப்ஷன் மூலம் ரீசன்டாக ஓபன் செய்த டாக்குமெண்ட் லிஸ்ட் தோன்றும். ஃபைல் மெனுவிற்கு சென்று பின்னர் ஓபன் ரீசன்ட்டை செலக்ட் செய்யவும். இப்பொழுது உங்களுக்கு வேண்டிய போட்டோஷாப் ஃபைலை செலக்ட் செய்யுங்கள். ரீசன்ட் லிஸ்டை கிளியர் செய்ய திரும்பவும் ஃபைல் மெனுவிற்கு சென்று ஓபன் ரீசன்ட்டை செலக்ட் செய்யவும். கடைசியாக கிளியர் ரீசன்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். ரீசன்டாக ஓபன் செய்த ஃபைல்கள் டெலீட் ஆகிவிடும். சேவிங் டாக்குமெண்ட். ஒரு போட்டோஷாப் டாக்குமெண்டை ஃபைல் மெனுவின் கீழ் உள்ள சேவ் மற்றும் சேவ் ஆஸ் ஆப்ஷன் மூலமாக சேவ் செய்யலாம்.
இப்பொழுது ஒரு இமேஜை எப்படி சேவ் செய்யலாம் என்று பார்ப்போம். ஃபைல் மெனு சென்று சேவ் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். டயலாக் பாக்ஸில் லொகேஷனை செலக்ட் செய்து ஃபைல் நேமை மற்றும் அதன் எக்ஸ்டென்ஷனை சூஸ் செய்யுங்கள். உங்களுக்கு ஃபைலின் ஒரு காப்பி சேவ் ஆப்ஷனில் வேண்டுமென்றால் சேவ் ஆஸ் காப்பி ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். இதுபோல நீங்கள் ஆல்பா சேனல்ஸ், லேயர்ஸ், நோட்ஸ் மற்றும் ஸ்பாட் கலர்ஸ் போன்ற ஆப்ஷன்ஸையும் செலக்ட் செய்யலாம். டாக்குமெண்டின் கலர் மோடை ஸ்பெசிஃபை செய்யலாம். யூஸ் லோவர் கேஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த யூஸ் லோவர் கேஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நேம் மற்றும் அதன் எக்ஸ்டென்ஷனை லோவர் கேஸில் வைத்திருக்கும். சேவை கிளிக் செய்யவும். அப்பொழுது ஒரு ப்ராம்ப்ட் தோன்றும். The maximize compatibility. இது Photoshop டாக்குமெண்டை வேறு அப்ளிகேஷனில் யூஸ் செய்ய அனுமதிக்கும். ஃபைல் சைஸ் உங்களுக்கு பிரச்சனையாகவோ அல்லது குறிப்பிட்ட ஃபைலை Photoshopல் ஓபன் செய்தால் maximize compatibility ஆப்ஷனை டர்ன் ஆஃப் செய்யவும். இந்த ஆப்ஷன் லேயர்ஸ் உடன் கூடிய flattened இமேஜை சேவ் செய்ய உதவும். ஒரு இமேஜை சேவ் ஆஸ் ஆப்ஷனில் சேவ் செய்ய வேண்டும் என்றால் ஃபைல் மெனுவிற்கு செல்லவும். பின்னர் சேவ் ஆஸ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். டயலாக் பாக்ஸில் நேம் மற்றும் லொகேஷனை சூஸ் செய்து ஃபார்மேட் ஆப்ஷனில் JPEG ஃபார்மேட்டை கிளிக் செய்யவும். ஃபைனலாக சேவை கிளிக் செய்யவும். JPEG டயலாக் பாக்ஸ் தோன்றும். இங்கு இமேஜ் ஆப்ஷன் கீழ் குவாலிட்டியை செட் செய்யலாம். குவாலிட்டி ஆப்ஷனை கிளிக் செய்து லோ, மீடியம், ஹை மற்றும் மேக்ஸிமம் என்று செட் செய்யலாம். அல்லது ஸ்லைடரை லெஃப்ட் ஆர் ரைட்டுக்கு மூவ் செய்து ஃபைல் சைஸை குறைக்கவோ கூட்டவோ செய்யலாம். ஃபார்மேட் ஆப்ஷனின் கீழ் பேஸ்லைன் ஸ்டாண்டர்ட், பேஸ்லைன் ஆப்டிமைஸ்ட் மற்றும் ப்ரோக்ரெசிவ் இருக்கும். இது இமேஜை லைன் பை லைன் ஆகவோ அல்லது மல்டிபிள்ஸ் ஆகவோ டிஸ்ப்ளே செய்ய உதவும். கடைசியாக ஓகேயை கிளிக் செய்து இமேஜை JPEG ஃபார்மேட்டில் சேவ் செய்யுங்கள். அரேஞ்ச் டாக்குமெண்ட்ஸ். இது Photoshop CS4இல் சேர்க்கப்பட்ட ஒரு புது ஆப்ஷன் ஆகும். இந்த ஆப்ஷனை கொண்டு Workspaceல் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை டிஸ்ப்ளே செய்யலாம். இது மிகவும் வேகமாகவும் ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸை டிஸ்ப்ளே செய்ய உதவும். அதோடு இந்த டாக்குமெண்ட்ஸில் நாம் ஒர்க் செய்யவும் முடியும். இப்பொழுது என்னிடம் Photoshopல் 4 இமேஜஸ் ஓபன் ஆகி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அரேஞ்ச் டாக்குமெண்ட்ஸில் உள்ள வேரியஸ் ஆப்ஷன்ஸை இப்பொழுது ட்ரை செய்யலாம். அரேஞ்ச் டாக்குமெண்ட்ஸ் ஐகானை கிளிக் செய்த பின்னர் கன்சாலிடேட் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். இங்கு ஃபைல்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அரேஞ்ச் ஆகி டாப்ஸ் ஆக டிஸ்ப்ளே ஆகும். மீண்டும் அரேஞ்ச் டாக்குமெண்ட்ஸை கிளிக் செய்து டைல் ஆல் இன் கிரிட்ஸை செலக்ட் செய்யவும். ஃபைல்ஸ் எல்லாம் கிரிட்ஸ் ஆக விண்டோஸில் அரேஞ்ச் ஆகிவிடும். அடுத்ததாக டைல் ஆல் இன் வெர்டிகலை செலக்ட் செய்யவும். அப்பொழுது டாக்குமெண்ட்ஸ் வெர்டிகலாக அரேஞ்ச் ஆகிவிடும். பிறகு டைல் ஆல் இன் ஹரிசாண்டல் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹரிசாண்டல் பொசிஷனில் அரேஞ்ச் ஆகிவிடும். மீதமுள்ள ஆப்ஷன்ஸை நீங்களே ஒவ்வொன்றாக முயற்சியுங்கள்.